ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உடல் மனக்குறைகளை தீர்க்கக்கூடிய எளிமையான முத்திரை பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக அமையும். தூக்கம், ஒரு ஆழ்ந்த நித்திரை நமக்கு இரவு இருந்தால் தான் மறுநாள் நம்ம சுறுசுறுப்பாக வாழ முடியும். நிறைய நபர்களுக்கு தூக்கம் இல்லாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. அப்போ நமக்கு நல்ல தூக்கம் வருவதற்குரிய முத்திரைகள் என்ன, அதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நம்ம உடம்புல நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கணும், மூச்சோட்ட மண்டலங்கள் நன்றாக இயங்கணும், மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும், மன அமைதி இருக்கணும், மனதில் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய ஒரு தேவையற்ற ஒரு கவலை, ஒரு துக்கம், அது நீங்கக்கூடிய நிலை வேணும். இவை எல்லாமே இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய 2 அற்புதமான முத்திரைகள். பிரம்மர முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம், பிராண முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பார்க்குறோம். இந்த 2 முத்திரைகளையுமே நீங்கள் காலை மதிய மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். இரவு படுக்கும்போது இந்த 2 முத்திரையும் ஒவ்வொரு நிமிடம் பயிற்சி பண்ணிட்டு படுங்க. நிச்சயமாக ஒரே நாளில் மாறாது, தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. ஒரு மண்டலம் 48 நாட்கள் பயிற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு கிராஜுவலாக தூக்கம் வரக்கூடிய நிலை கிடைக்கும். நம்ம நல்ல ஆழ்ந்த நித்திரைக்கு நம்ம சென்று விடலாம். பொதுவாக வாழ்வில் நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளை லேசாக எடுத்துக்கிடணும். எந்த நிகழ்ந்தாலும் சரி, நம்ம அதை லைட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். அதே மாதிரி உணவில் ஒழுக்கம். இரவு ரொம்ப அதிக நேரம் கழித்து சாப்பிடக்கூடாது. 7 to 7:30 இரவு சாப்பாடை முடிச்சிருங்க. அதே மாதிரி காலை சாப்பிடக்கூடிய நேரம் 8லேருந்து 8:30 மணிக்குள்ளே, மதியம் 12 to 1:30. இந்த மாதிரி அந்த டயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாத்விகமான உணவாக எடுத்துக்கோங்க. அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். இரவு படுக்கும் பொழுது செல்ஃபோன் பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க, டிவி பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் படுப்பதற்கு ஒரு 10 நிமிடத்துக்கு முன்பாக அப்படியே கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதை அமைதியாக வாட்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த 2 முத்திரைகளை பயிற்சி பண்ணிவிட்டு 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் படுத்துட்டு அப்படியே மூச்சில் மட்டும் கவனம் செலுத்துங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். அதிலேயே மூச்சிலேயே அப்படி கவனம் செலுத்துங்க. இந்த பயிற்சியை பண்ணிக்கிட்டே வாங்க. கிராஜுவலாக நமக்கு தூக்கம் வரக்கூடிய நிலை கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். முதல் முத்திரையாக பிரம்மர முத்திரை அப்படிங்கிற முத்திரை பண்ண போகிறோம். இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக கைகளை முன்னாடி வச்சுட்டு ஒரு 3 முறை மூச்சை உள்ள இழுத்து மூச்சு வெளியே விடுங்க. இப்போ கை முன்னாடி வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் வெளியே கூடாது, நடுவிரலோடு சேர்த்துக்கோங்க. சுண்டு விரல் மோதிர விரல் தரை நோக்கி இருக்கட்டும். இது பிரம்மர முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஆழ் மனதில் இந்த முதிரையின் மூலமாக இன்று எனக்கு நல்ல ஆழ்ந்த நித்திரை கிடைக்கும், அந்த உணர்வு அப்படியே வச்சுக்கோங்க. காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை பிராண முத்திரை பண்ண போகிறோம். முதல்ல கை முன்னாடி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ கை முன்னாடி வச்சுக்கோங்க. மோதிர விரல் சுண்டு விரல் அதனுடைய மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஆழ் மனதில் இன்று எனக்கு நல்ல ஆழ்ந்த நித்திரை நிச்சயமாக கிடைக்கும். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இரவு படுப்பதற்கு முன்பாக 1 நிமிடம் இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, நம்பிக்கையோடு இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க. எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்க, எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்க நீங்கள் காலையிலேருந்து நல்ல மூச்சை உள்ளெழுத்து நல்ல மூச்சை வெளியே விடணும். இந்த மாதிரி ஒரு 5 முறை பண்ணிக்கணும். அப்போ நமக்கு மன அழுத்தம், அந்த டென்ஷன், டிப்ரெஷன் நீங்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஏற்கனவே சொல்வது போல் இரவு படுப்பதற்கு முன்பாக
2 முத்திரையை 1 நிமிடம் பண்ணிவிட்டு செல்ஃபோன் எதையும் பார்க்காம டிவி எதுவும் பார்க்காம அப்படி ஃப்ளாட்டாக படுத்துட்டு கண்ணை மூடிட்டு அந்த மூச்சில் மட்டும் கவனம் செலுத்துங்க. ஒரு 5 நிமிடம் மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதிலேயே அப்படியே கவனம் செலுத்திட்டு அப்படியே அந்த ப்ரீத்திங்கோடே அப்படியே தூங்குவதற்கு முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு வாங்க, நல்ல நித்திரை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.